சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற சசிகலா விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை பெங்களூருவில் இருக்கும் நமது உள்ளிட்ட பிரிவு தலைவர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, இப்போ விசாரணை நீதிமன்றத்தில் சசிகலா சரணடைய உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க சுப்பையா. பார்த்தீங்கன்னா, அதாவது இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இன்று அவர் சரணடைவதாக இருந்தது. இதன்படி இன்று காலை 11:40 மணிக்கு சென்னையிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அங்கிருந்து கிளம்பியுள்ளார். அவர் அங்கிருந்து நேராக மெரினா சென்று அங்குள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய சமாதியில் அவர் அங்கு தனது சிறிது நேரம் அங்கு இருந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கிருந்து நேராக ராமாவரம் தோட்டத்தில் உள்ள மறைந்த முதல்வர் எம்ஜிஆருடைய நினைவிடத்துக்கும் சென்றார். அங்கும் சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு அங்கிருந்து பெங்களூரு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தற்போது சரணடையக்கூடிய நீதிமன்றமானது இந்த நீதிமன்றம் தான். இது இங்கிருந்து சுமார் ஒரு 500-600 மீட்டர் தூரம் இந்த தொலைவில் உள்ளது நீதிமன்றம். தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் இந்த பகுதி முழுவதும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இந்த பகுதி முழுவதுமே யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. சென்னையிலிருந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கிளம்பி வந்து கொண்டிருப்பதால் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள் இங்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இவர் இந்த நீதிமன்றத்தில் தான் சரணடைவார் என்று தகவல் வெளியானதை அடுத்து இந்த பகுதி முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு உள்ளிருந்த வாகனங்கள், அதாவது பல்வேறு தொலைக்காட்சி வாகனங்கள் உள்ளே நிறுத்தப்பட்டதுன்னா அனைத்தும் வெளியேற்றப்பட்டது. தற்போது இங்கே இந்த பகுதி பார்த்தா தெரியும், இந்த பகுதி முழுவதுமே பத்திரிகையாளர் மட்டுமே இருக்கிறார்கள். வேறு யாருமே இந்த பகுதியில் காணப்படவில்லை. அதுபோன்ற காவல்துறையினர் இந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டு கொண்டு வந்ததன் மூலம் இந்த சாலை முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையானது இந்த சாலை உள்ளே தான் நீதிமன்றம், அதாவது பரப்பன அக்ரஹாரா நீதிமன்றம் உள்ளது. அதற்கு எதிராகவே சிறைச்சாலையும் இங்கு தான் உள்ளது. இந்த நீதிமன்றத்தில் தான் ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிமுக பொதுச் செயலாளரும் அப்போதைய முதல்வருமான ஜெயலலிதா அவர்களுக்கும் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா உள்ளிட்ட 4 பேருக்குமே சிறை தண்டனை வழங்கப்பட்ட இடம் இதுதான். இந்த நீதிமன்றம், இந்த தனி நீதிமன்ற வளாகத்தில் தான் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இங்கிருந்து தான் எதிரே உள்ள அந்த சிறை வளாகத்தில் அவர்கள் அடைக்கப்பட்டனர். இன்றும் இதே ஒரு நிலை தான் தற்போது காணப்படுகிறது. தற்போது இந்த வழக்கானது விசாரணை நீதிமன்றமானது பெங்களூரில் உள்ள நகர உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. தீர்ப்புக்காக எப்படி மாற்றப்பட்டதோ அதே போன்றுதான் இன்னும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்போது மாற்றப்பட்டு இந்த நீதிமன்றத்தில் தான் இன்னும் சுமார் ஒரு 4-5 மணி அளவில் இந்த நீதிமன்றத்தில் வி.கே. சசிகலா சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே சுதாகரன் உள்ளிட்டோர் தற்போது இங்கு வந்துள்ளனர், பெங்களூர் வந்துவிட்டனர். சசிகலாவுடைய வருகை தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகைக்கு பிறகு இந்த நீதிமன்றத்தில் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்போ சுதாகரனும் இளவரசியும் அங்க சென்றடைந்த நிலையில இப்ப சசிகலா எத்தனை மணிக்கு அங்க வருவாங்கன்ற தகவல் வெளியாக இருக்கா? அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அவர்கள் 11:40 மணிக்கு, நான் ஏற்க குறிப்பிட்டபடி 11:40 மணி அளவில் போயஸ் கார்டரிலிருந்து கிளம்பினார். அங்கிருந்து அவர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சமாதிகளுக்கு சென்றுவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். சுமார் ஏறத்தாழ 4:30 மணி முதல் 5 மணி நேரம் ஆகும். அதாவது சாலை மார்க்கமாக அவர் வந்து கொண்டிருப்பதால் குறைந்தபட்சம் 5 மணி நேரம் ஆகக்கூடும். எனவே அவர் பூந்தமல்லி வழியாக அரக்கோணம் உள்ளிட்ட அந்த பகுதியாக வந்து கொண்டிருக்கிறார். எனவே இங்கு அவர் வந்தடைவதற்கு சுமார் 4 முதல் 4:30 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 மணி அளவில் அவர் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வழக்கில் 4வது குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள வி.என். சுதாகரன் விமானம் மூலம் தற்போது வந்தடைந்துள்ளார். அவர் பெங்களூரில் ஒரு தனியார் ஓட்டல் ஒன்றில் தங்கியுள்ளார். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் வரக்கூடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று இளவரசி அவர்களும் தற்போது வி.கே. சசிகலாவுடன் வந்து கொண்டிருப்பதால் அவர் இருவரும் வந்த பிறகுதான் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும். முன்னதாக பெங்களூரு நகரில் உள்ள அந்த நகர உரிமையியல் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக இந்த நீதிமன்றத்துக்கு மாத்தூர் தொடர்பான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தான் இந்த நீதிமன்றத்திற்கு அவர் வருவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ சுமார் 4 மணி முதல் 5 மணி வரை அந்த அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் இந்த நீதிமன்றத்துக்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா, சுபையா, நீங்க முதல்ல சொன்னீங்க, அதாவது செய்தியாளர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறதா? இப்போ சசிகலா அங்க வர உள்ள நிலையில அதிமுக நிர்வாகிகள் யாராவது அங்க நேரில் சென்று முன்னேற்பாடுகளை பார்வையிட்டாங்களா? அதனை பற்றின தகவல் இருக்கா? அதிமுகவினர் யாருமே இங்கே வரவில்லை. அதாவது இந்த காலையில் தம்பித்துறை வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் விமானம் மூலம் வந்திருக்கிறார், பெங்களூர் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அதிமுக யாருமே தற்போது நான் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரவில்லை. இந்த பகுதியில் பரப்பன அக்ரஹாரா பகுதி, இந்த பகுதியில் தான் நீதிமன்றம் அமைந்துள்ளது. தற்போது நிலவரப்படி இங்கு காவல்துறையினர் இருக்கிறார்கள். அதை தவிர்த்து பார்த்தால் பத்திரிகையாளர் இருக்கிறார்கள். அதிமுகவினர் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரும் இந்த பகுதியில் இல்லை. ஒருவேளை 4-5 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அவர்கள் இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஒரு 3 மணிக்கு மேல் அதிமுக வர வாய்ப்பு இருக்கலாம். தற்போது நிலவரப்படி அதிமுக யாருமே இந்த பகுதியில் இல்லை. இதேபோன்று காலையில் நகர உரிமையியல் நீதிமன்றத்திலும் அதிமுக யாரும் கிடையாது. அதே நிலைதான் தற்போது காணப்படுகிறது. ஆனால் தற்போது இங்குள்ள நிலவரப்படி பார்க்கும் பொழுது காவல்துறை, பத்திரிகையாளர் தவிர யாரும் இல்லை. பிரியா, கண்டிப்பாக சுபையா, உங்களுடைய நேரடி தகவலுக்கு நன்றி.